Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். கண்களோட பார்வை சக்தியை அதிகரிக்க சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடம்போட எந்த உறுப்புக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அதுக்கான சிகிச்சையை எடுத்துக்கிட்டு குணமடைறதுக்கு அதிக நாட்கள் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு பாதிப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுல தெரியாது. ஆனா கண்கள்ல பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஒரு செயலை செய்யறதுக்கு கூட சிரமமா இருக்கும். கண் பார்வையை பராமரிக்கிறது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்துக்கு முக்கியமானது அப்படின்னு கூட சொல்லலாம். கண் ஆரோக்கியத்தை பராமரிப்பதுல சீரான உணவு முறை அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது. மரபியல் காரணங்கள், வயசு அதிகரிக்கிறதுனால ஏற்படக்கூடிய தாக்கம், இதெல்லாம் கண் பாதிப்புல ஒரு குறிப்பிட்ட பங்கை வகிக்குது. இது ரெண்டையும் தவிர்த்து சரியான ஊட்டச்சத்து உணவுகளை சாப்பிட்டோம்னா கண்களை ஆரோக்கியமா நம்ம பராமரிச்சு பார்வையை மேம்படுத்திக்கலாம். அப்படிப்பட்ட உணவுகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கேரட்டை பொறுத்த வரைக்கும் பீட்டா கரோட்டின், விட்டமின் ஏ இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறைய இருக்கு. இது நல்ல கண் பார்வைக்கு இன்றியமையாத ஒரு காய் அப்படின்னு கூட சொல்லலாம். மாலைக்கண் நோயை தடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கேரட் உங்களுக்கு பெஸ்ட் மெடிசனா இருக்கும். தினைக்கும் ஈஸியா கிடைக்கக்கூடிய இந்த கேரட்டை நீங்க சாப்பிட்டுட்டே வர்றப்ப கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுல இருந்தே நீங்க கேரட்டை கொடுத்து பழகுறப்ப கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துற முடியும். கீரையிலையும் பச்சை இலை காய்கறிகள்லயும் லுட்டின், ஜியாக்சாண்டின் இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறைய இருக்கு. இது நம்மளோட கண்களுக்கு தீங்கு விளைவிக்கும்ல, அந்த ஒளியிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம விழிப்புள்ளி சிதைவோட அபாயத்தை குறைக்கிறதுக்கும் கீரைகளும் பச்சை இலை காய்கறிகளும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரே மாதிரியான கீரையை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். கீரைகள்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நீங்க தினமும் ஒரு வகையான கீரையை சாப்பிடுறப்ப போர் அடிக்காமலும் இருக்கும், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வராம தடுத்துடலாம். சர்க்கரைவள்ளி கிழங்கு, கேரட் போல சர்க்கரைவள்ளி கிழங்குலையும் பீட்டா கரோட்டின் அதிக அளவுல இருக்கு. கண்களோட ஆரோக்கியத்துக்கு தேவையான விட்டமின் ஏ சத்து கூட இந்த சர்க்கரைவள்ளி கிழங்குல அதிகமா இருக்கிறதுனால கண் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான கிழங்கு அப்படின்னா இந்த சர்க்கரைவள்ளி கிழங்க சொல்லலாம். சீசன் டைம்ல நீங்க சர்க்கரைவள்ளி கிழங்குகளை வாங்கி சாப்பிடுறப்ப அது உங்களோட கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முட்டையில லுட்டின், ஜியாக்சாண்டின், துத்தநாகம் இது மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்கு. விழித்திரையோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு முட்டை அப்படிங்கிறது ஒரு அவசியமான உணவா இருக்குது. தினமும் நீங்க முட்டை சாப்பிட்டுட்டு வர்றப்ப இது உங்களோட கண் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கும் நீங்க முட்டை கொடுத்து பழகிட்டீங்கன்னா அது எதிர்காலத்துல அவங்களோட கண் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சால்மன் மாதிரியான கொழுப்பு நிறைந்த மீன்கள்ல ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிகமா இருக்கு. இது வறண்ட கண்கள், வயது தொடர்பான விழிப்புள்ளி சிதைவின் அபாயத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆரஞ்சுலயும் சிட்ரஸ் பழங்கள்லயும் விட்டமின் சி சத்து நிறைய இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குல்ல, இது கண்புரை, விழிப்புள்ளி சிதைவோட அபாயத்தை குறைக்குது. சீசன் டைம்ல நீங்க ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துடலாம். பெர்ரி பழங்கள், ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி, ப்ளூபெரி இது மாதிரியான பெர்ரிக்கல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின் சி சத்துலாம் அதிகமா இருக்கு. இது ஒட்டுமொத்த கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. நட்ஸ், பாதாம், வால்நட், ஆளி விதைகள்ல விட்டமின் இ, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள்லாம் நிறைய இருக்குது. இந்த நட்ஸ் இருக்குல்ல, இதை நம்ம அடிக்கடி சாப்பிட்டுட்டு வர்றப்ப கண் ஆரோக்கியத்துக்கு முக்கிய பங்களிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். குடைமிளகா,
பச்சை, மஞ்சள், சிவப்பு இது மாதிரியான வண்ண வண்ண நிறங்கள்ல கிடைக்கக்கூடிய குடை மிளகாயில விட்டமின் சி சத்து அதிகமா இருக்கு. குடை மிளகாய் அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டு வர்றப்ப அது நம்மளோட கண்கள்ல இருக்கக்கூடிய இரத்த நாளங்களை பராமரிக்க உதவுது. ப்ரொக்கோலியில விட்டமின் சி, பீட்டா கரோட்டின், லுட்டின் இது மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்கு. ப்ரொக்கோலி இருக்குல்ல, இது நம்மளோட கண் ஆரோக்கியத்துக்கான ஊட்டச்சத்துக்களோட ஊற்று அப்படின்னு கூட சொல்லலாம். கண் பார்வைய பராமரிக்கிறதுக்கும் மேம்படுத்துறதுக்கும் ஒரு கண் நிபுணர்கிட்ட வருடத்துக்கு 2 முறை, அதாவது 6 மாசத்துக்கு ஒரு முறை பரிசோதனை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதோடயே ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச சீரான உணவுகளை சாப்பிடுறது சிறந்த கண் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பார்த்த இந்த 10 உணவுகளை உங்களோட தினசரி உணவு பழக்கத்துல சேர்த்துக்கிறதன் மூலமா உங்களோட கண் பார்வையை மேம்படுத்தலாம். இந்த வீடியோல 10 உணவுகளை சாப்பிடுறதன் மூலமா எப்படி நம்மளோட கண் பார்வையை மேம்படுத்தலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.